இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன கலர் பேண்ட் போட்டால் நல்லா இருக்கும்? கருப்பு தான் கரெக்டாக இருக்கும். ஒயிட் ஷர்ட்டுக்கு என்ன கலர் பேண்ட் போட்டால் கரெக்டாக இருக்கும்? கருப்பு தான் கரெக்டாக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸுக்கும் கருப்பு தான் கரெக்டா இருக்கும். நிறுத்துறா, சும்மா எப்ப பாரு கருப்பு கருப்புன்னு. பாரத்துல 7 நாள் என்ன யூஸ் பண்ற, துவைக்க கூட மாட்ற. மனுஷனா நீலா என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? என் செல்லம், நீ தான்டா எல்லாத்துக்கும் கரெக்டா இருப்ப. டே ப்ளீஸ்ரா, கெஞ்சி கேக்குறேன்டா, இதோட என்ன விட்டுடுறா. நீ கெஞ்சிறத பார்த்தா கஷ்டமா தான் இருக்கு. அப்பாடி தெரிஞ்சுட்டான்டா அவன். சரி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போட்டுக்கிறேன். இவன் இன்னும் திருந்தல மாமா. டேய், இன்னைக்கு என்ன போட்டுனா கண்டிப்பா உன்னை ஏதாச்சும் பண்ணி விட்டுருடா. சீபே. சிச்சி. சிச்சி. நீ எப்ப புள்ள சொல்ல போற? ஐயோ, பேண்ட் கிழிச்சிட்டே. டேய் கருப்பா, வேலைய கட்டல நீ. நான் தான் சொன்னானே, கருப்பா குசும்புக்காரன். நானும் உங்கள்ட்ட ரொம்ப நாளா ஒன்னு சொல்லணும், இப்ப சொல்லிடுறேன். தம்பி, மாடிக்கு மட்டை பழ கத்துறா. சரிண்ணா. இந்தாண்ணா. தம்பி, இதை வச்சுட்டியா போய் முழுக்கல் ஒரு 3 எடுத்துட்டு ஓடுறேண்ணா. இந்தாண்ணா. ஐயா, புது நாள் வேலைக்கு வச்சு இவ்வளவு பரபரப்பா வேலை செய்யறான். இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதே. பேசாம கலவை போட சொல்லிடும். தம்பி, இதை வச்சுட்டியா போய் கலவை போடு போ. சரிண்ணா. அதங்க வையா, இங்க வா. மொத்தம் இங்க 10 கல்லு தான் அடுக்கணும், புரிஞ்சுதா? ஆனா இது 5 நிமிஷம் வேலை தான். இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா பண்ணுவேன். என்ன சொல்றேன்னு புரிஞ்சுதுல்ல? ஆள தூரத்துல ஒரு பைப் இருக்குல்ல, ஆமாண்ணே, அங்க போய் தண்ணி பிடிச்சிட்டோம். சரிண்ணா. வான வேலை செய்யும். சரி வை, லஞ்ச் டைம் வந்துட்டு போய் சாப்பிட்டு வேலை பார்க்கலாம். அண்ணா, வான வேலை பார்க்கலாம். இங்க பாருங்க, முடிய பாருங்க, செதறது. இங்க வாங்க, இங்க அடி வாங்கிட்டு போங்க. இங்க வாங்க. பிடி சார் இருக்காரா? எப்படா டைரி மில்க் எடுத்து போறது? மச்சான், நான் சொல்றதை கேளு. டைரி மில்க் இருக்கியா? பாக்கெட்ல இருந்து அழகா எடு. சார் பின்னாடி நிப்பாரா, டைரி மில்க் முன்னாடி வை. முன்னாடி வந்துட்டாரா, டக்குன்னு பின்னாடி திருப்பிடு. அப்படியே இந்த பக்கம் சுத்தி வர்றப்ப அப்படியே கையை எடுத்து வச்சு பாக்கெட்ல வச்சிரு. முடிஞ்சு. சரியா? சரி மச்சான். கிளம்பு பாத்துக்கலாம் போ. நில்லு, செக் பண்ணணும். செக் பண்ணிக்கோங்க சார். மேஜிக் டைரி மில்க் கோப்பமான லே, நான் எப்படா ரோஸ் எடுத்து போறது? சார பத்தியா? நெல்லு. கிளம்பு. பேண்ட் பாக்கெட் மட்டும் தான் செக் பண்றாரு, மேல் பாக்கெட் செக் பண்ணல. அப்ப நீ என்ன பண்ற? ரோஸ் எடுத்து மேல் பாக்கெட்ல வச்சுக்க. சரியா? இப்படியே வச்சுக்க. போ, பயப்படாத போ. நெல்லு, செக் பண்ணணும். செக் பண்ணிக்கோங்க சார். என்ன பாக்கெட் உப்பி இருக்கு? ரோஸ் அடங்க குப்பர் அடிக்கா. டேய், நீ டைரி மில்க் எடுத்து வந்தியா? எடுத்துட்டு வந்தியாவா? நான்லாம் யார்கிட்ட கொடுத்துட்டே வந்துட்டேன்டா. எப்படா? மீனா, இங்க வா. சொல்லு ராஜ். நல்லா ஞாபகம் வச்சுக்க. படிக்கிற வயசுல எனக்கு படிப்பு தான் முக்கியம். இந்த காதல் கத்துட்டா எனக்கு முக்கியம் இல்ல. எங்க வீட்டுல என்ன அப்படி வளர்க்கல. இப்பைக்கு நான் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் எங்க அப்பா அம்மா பாத்துக்கணும். எனக்கு அதுதான் முக்கியம். இந்த காதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இந்த உன் டைரி மில்க் நீயே வச்சுக்க. இனிமே என் பின்னாடி வராத. இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளையா? ராஜ் ரொம்ப நல்ல பையனா இருக்கானே. இப்ப அந்த பொண்ணை போய் கேட்கலாமா வேணாமா? வேணாம். அந்த பொண்ணுக்கு இதுவே பெருத்த அவமானம். இங்கே உட்காரி, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். சரி டி, போயிட்டு வா. தங்கச்சி ஃப்ரெண்ட் வந்திருக்கா, பேச்ச போட வேண்டியதான். ஹலோ யா ப்ரோ, ஜஸ்ட் 1 crore. ஆஃப்டர் ஆல் 1 crore ப்ரோ. வெயிட் பண்ணுங்க, 1 hourல வந்துரும். பரவாயில்ல ப்ரோ. நெக்ஸ்ட் வீக் ஆடிக்கார் ஒன்று வாங்கலான்னு இருக்கேன். கொஞ்சம் வீடியோ வரை வந்துட்டு போங்க. சரி, ஓகே ப்ரோ. ஹாய் பிரியா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சரி. தம்பி, துணி காய போட்டுருக்கேன், அந்த ஃபேனை போட்டு விடுப்பா. சரி. ஐயோ, இது நம்ம சட்டினி உங்களுக்கு தெரியவே கூடாது, மறைச்சே ஆகணுமே. அடியே, என் சட்டி எங்க? ஏங்க, உங்க சட்டி செல்ஃப்ல இருக்குங்க. இங்க காயிருக்கு பையன் சட்டி. ஒண்ணு யாரு இப்ப கேட்டா? நல்ல வேலை பார்க்கல, ஏதாச்சும் பண்ணி சமாளிப்போம். மாத்தி சொல்லாதம்மா, ஹால்ல இருக்குது அப்பா சட்டிமா. தம்பி, எனக்கு தெரியாது. உன் சட்டி தான் நல்ல வியாதி வந்த மாதிரி இருக்கும். பாத்துட்டாலே. சரி ஆண்டி, நான் கிளம்புறேன். அம்மாடி, நீ ஒண்ணும் கோச்சுக்காதம்மா, இது என் பையன் சட்டி தான். ஒண்ணு யாரு இப்ப இதெல்லாம் கேட்டா? பரவாயில்ல ஆண்டி.
ஏம்மா என் புடவை எங்கம்மா வச்ச? எங்கேயுமே காணும் ஒரு இடத்துக்கு. ஐயோ துவைச்சுதான் வேற தெரியல. என்ன இந்த நாத்த அடிக்குது? ஏம்மா ஒரு இடத்துக்கு கிளம்ப முடியுதாம்மா சீக்கிரம்? பிளவுஸ் வேற எங்கன்னு தெரியலையே. ஐயோ கிளம்புறதுக்குள்ள அவ்வளவுதான் முடியும். ஐயோ அப்பா. கியூட்டா பண்றியாமா? ஆமாப்பா. எங்க மர்க்கா பண்ணு. எம்மாடியோ என் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிட்டு. என்னடா சவுண்டுது? எதனா புலிகிளி வளர்க்குறானா? என்ன இவன் கொரட்டைய கொடூரமா விடுறான்? என்ன மூக்குலயே காத்தடிக்குது இந்த அம்மா? சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம். யாரும் எந்திரிக்கல, அப்படியே நைஸா ஓடிட வேண்டியதான். என்ன 2 பேரும் எந்திரிச்சிட்டாங்க. எதனா சவுண்ட் விட்டு சமாளிப்போம். மியாவ். ஏங்க எவ்வளவு நாள் அந்த பூனை பிரச்சனை கொடுத்துட்டு இருந்ததே, கட்டை எடுத்துருவாங்க, கொன்னுடுவோம். ஐயோ சரி எலி சவுண்ட் விடுவோம். அடியே கூட அந்த எலி இருக்கு போலடியே, சேர்த்து கொண்டுடலாம். என்ன எலியை கொண்டுடுவானுங்க போலியே. வேற என்ன சவுண்ட்? ஓ ஓ ஓ ஓ. ஏங்க பக்கத்து விட்டு நாய்ங்க எவ்வளவு நாள் நம்ம கடைக்கு போகும்போது குலைச்சிருக்கோம். துப்பாக்கி எடுத்துருவாங்க, சுட்டுருவோம். என்னடா என்ன சவுண்ட் விட்டாலும் கொல்றீங்க. வேற என்ன? அடியே அடுப்ப பத்த வேண்டிய மட்டன் பிரியாணி போட்டுடலாம். ஐயோ குடும்பமா அது. சை அரங்கம் அதிரட்டுமே, விசில் பறக்கட்டுமே, கரங்கள் வசரட்டுமே, தேக்கோ வழக்கு மொத்தமே. குழந்தை சிரிப்புள்ள பேசுதா, இமயமல்ல போல மாசுதா, மனசம் பறிக்கிற கிரேசுதா, சிவன பத்தி பேசுதா. ஐயா இவன் பிஸ்கெட் போடுவானா மாட்டானா? ஹலோ மாப்ள, பிஸ்கெட் ஒண்ணு மாட்டி இருக்கே, சீக்கிரம் பசங்க எல்லாம் கூட்டு வா. 5 நிமிஷம் வந்துடுறேன். ஏய் சீக்கிரம் வாடா, வேற அட்டி வரத்துக்குள்ள பிஸ்கெட் எடுத்துடணும். ஏய் வாங்கடா வேமா, வந்து புடிங்கடா, வாங்கடா சீக்கிரம் வாடா. வா வா வா, புடி புடி, தூக்கு மேல. வா வா வா, ஆட்டாதா, இந்த பக்கம் இழுக்காத. சி 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 ஒழுங்காப்பா. ஏ சாமி இரும்படி, சாமி இருந்து. இருக்கட்டும் இருக்கட்டும். நீங்க போங்க, உள்ள போங்க உள்ள போங்க. ஏய் நெருப்பரும்படி எரியா அந்த தொடப்ப கட்டியா? யோ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்களை பார்த்தா இழிச்சவா இருக்கா? அது என்ன கருப்பரும்னா சாமி எறும்பு விட்டுறீங்க, நெருப்பரும்னா தொடப்ப கட்டி அடிக்கிறீங்க. நீங்க பண்ற தப்புக்கு தானே நாங்க அடிக்கிறோம். அதெல்லாம் முடியாது, நெருப்பரும்பு நல்லா அடிப்போம். எம்மாடியோ பைத்தியக்கார பயலா இருப்பான் போலியா. வீடு கட்டியாச்சு, நாளைக்கு குடி போற ஃபங்க்ஷன் இருக்கு சரியா? நாளைக்கு எல்லாரும் வருவாங்க, வாங்க போய் சாப்பாடு ரெடி பண்ணுவோம். வரிசையாப்பா ஒரு பக்கம் ஒதுங்குது பாரு. யார் இப்ப கால் பண்றது? ஓ இவரா? சொல்லுங்கண்ணா பாம்பண்ணா. தம்பி புதுசா வீடு கட்டியிருக்க போல? ஆமாண்ணே வீடு கட்டியிருக்கோம், நாளைக்கு தான் குடி போறோம். நல்லா இருக்கு அண்ணா எடுத்துக்கிறேன். யாழ போய் சர்ப்ரைஸா பார்க்க வேண்டியதான், ஜாலிதான். ரிமோட் எங்க காணும்? என் செல்லம் என்ன பண்ணுதுன்னே தெரியலையே. அவ்வளவு தூரம் போகணுமா? முடியண்டி மாட்டி முடியும், கொஞ்சம் தூரம் தான். போ போ போ. கால் எட்டுதான் இல்லையா? ஒரு அடிதான் மாட்டி. ஏய் கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த வேலையும் பார்க்க வேண்டாம், நான் பாக்குறேன். துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, வீடு பெருக்குது, எல்லா வேலையும் நானே பாக்குறேன். அதெல்லாம் எல்லா வேலையும் நீ பார்க்க கூடாது, நான் தான் பண்ணுவேன். துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, வீடு பெருக்குறது எல்லாத்தையும் நான் தான் பண்ணுவேன். எல்லா வேலையும் நீயே பார்த்தா உனக்கு டயர்டா வாதடி? டயர்டா எனக்கா? நெவர். என்ன சோம்பேறி நினைச்சியடா? சுறுசுறுப்பா வேலை பாக்குற சூறாவளிடா. சூறாவளி? நீ சரியான சோம்பேறி இல்லடி, சரியாகாத சோம்பேறி.
மூஞ்சி மாறியும் பாரு, மூஞ்சி மாறி. வீடியோ எடுக்க யாரும் வரலன்னா என்ன பண்ணுவேன்? டேய், சின்ன வயசுல இருந்து நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின சேனல்டா அது. யாரையும் நம்பி நான் ஆரம்பிக்கல, என்னையே நம்பி நான் ஆரம்பிச்ச சேனல் இது. நைட்டெல்லாம் நான் உட்காந்து ஸ்கிரிப்ட் டைலாக்லாம் எழுதி அடுத்த நாள் பசங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு எனக்கு இப்படி தான் உங்கள் ரியாக்ஷன் வேணும்னு பார்த்து சொல்லி கொடுத்து நடிக்க வச்சு நானும் நடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் பிடிச்சி பண்ணுறதுனால எனக்கு அந்த கஷ்டம் தெரியல. அப்புறம் எடுத்த வீடியோ எல்லாத்தையும் உட்காந்து நான் எடிட் பண்ணி முடிச்சு அடுத்த நாள் மறுபடியும் பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு அங்கே பேசின மாதிரியே பேச வச்சு டப்பிங் ப்ராசஸ் முடிச்சு அப்லோட் பண்ணி உருவாக்கின சேனல் இது. நம்மளை நம்பி பசங்க வராங்க, நான் வீடியோவில் சேர்த்துக்கிறேன். சில டைம் வருவாங்க, சில டைம் வேலை இருக்குன்னு போயிடுவாங்க. அதுக்காக நம்ம வீடியோ நிப்பாட்ட முடியாதுல்ல, ஏன்னா எனக்கு இதான் வேலை. எல்லா கேரக்டரும் நடி பண்ணவும் முடியும், பண்ணிட்டு தான் இருக்கேன், உங்களுக்கு தான் தெரியுமே. சாதா ராஜி இப்ப லேடி ராஜி இதாங்க அந்த விக்கு. இந்த விக்கு போட்டேன்னா இப்ப சுருட்டே மாறிடுவேன். இது நானு எல்லா கேரக்டரும் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதையும் தாண்டி என் கூட என் கண்டென்ட் பார்க்க என் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. எவ்வளோ பேர்? Daddy's home.